நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமானவைகளை உங்களுக்கு செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுல் தேவனாகிய கடவுள் தன்னை அவருடைய ரட்சிப்பின் பணிக்காக, அப்போஸ்தல பணிக்காக, பரலோக ராஜ்யத்தின் மகத்துவ பணிக்காக அழைத்ததை குறித்து இங்கே நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் போதனைகளும் ஆராதனைகளும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் வழிபாடுகளும் அதிகமாக பெருகி கொண்டு வருகிறது. மிகவும் நல்லது, அது அவசியமானது, இன்னும் பெருக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ ஆயிரமான வாலிப தம்பி தங்கச்சிமார்கள், குடும்பங்கள், கோத்திரங்கள் என்று சொல்லி குடும்பமாக ஊழியம் செய்ய முன் வருகிறார்கள். ஊழியம் செய்ய வருகிறவர்கள் எல்லோரும் தங்களை என்ன நினைக்கிறார்கள் என்றால், எனக்கு பாட்டு பாட தெரியும், ஆகவே நான் ஊழியம் செய்வேன். எனக்கு பைபிளிலிருந்து சில வசனங்களை பேச தெரியும், ஆகவே நான் ஊழியம் செய்வேன். எனக்கு அந்த போதகரை தெரியும், இந்த போதகரை தெரியும், இப்படி காணிக்கை கொடுக்கிறவர்களை கூட எனக்கு தெரியும், அவர்கள் ஒத்துழைப்பு எனக்கு இருக்கிறது, ஆகவே நான் ஊழியம் செய்வேன். எனக்கு வேதத்தில் இந்தந்த வசனங்கள் தெரியும், நான் ஊழியம் செய்வேன். நான் ஜெபித்தால் எனக்கு இந்தந்த அடையாளங்கள் எல்லாம் கிடைக்கிறது, இந்த அற்புதங்கள்லாம் நடக்கிறது, இதை வைத்து நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி இப்படி எல்லாவற்றையும் நம்பித்தான் ஊழியம் செய்ய வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஊழியத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்ன? இதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் உலகம் முழுவதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அல்லது ஊழியம் செய்ய வரக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு எச்சரிப்பாக, ஒரு படிப்பினையாக இதை சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, நான் என் தேவனுக்கு முன்பு உண்மை உள்ளவனாய் மனம் திரும்பினேன், உண்மை உள்ளவனாய் சகல தீமைகளை எடுத்து தூக்கி எறிந்து விட்டேன். எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய ஜாதி பெருமையை தூக்கி எறிந்தார், தன்னுடைய ராஜ குல கோத்திரத்தில் பிறந்த பெருமை தூக்கி எறிந்தார், தன்னுடைய படிப்பு பெருமை தூக்கி எறிந்தார், தனது சொத்து சுகங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார். ஆண்டவராய் இயேசு ஒருவரையே அவர் முழு இதயத்தோடு அவர் பற்றி கொண்டார். தனது உயிரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்தார். பவுல் சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தராக இயேசு என்னை அவருடைய ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். இதுதான் முக்கியம். எத்தனையோ விதமான அனுபவங்கள் முக்கியமானதல்ல. ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உயிருள்ள வரைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இதயம் கொண்டவர்களைத்தான் இன்றைக்கும் கர்த்தர் தேடுகிறார். பவுல் உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் பவுலை தேவன் 3ஆம் வானம் வரைக்கும் அழைத்து பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தினார், நித்தியத்தை வெளிப்படுத்தினார். 14 நிருபங்களை பவுல் எழுதும்படி செய்தார். உலகம் முழுவதும் உள்ள சபைக்கினுடைய அடித்தள போதனைகள் எல்லாம் பவுலை கொண்டு தான் தேவன் கொடுத்தார். காரணம், பவுல் உண்மை உள்ள ஊழியக்காரனாக தேவனுக்கு அர்ப்பணித்தார். என் அருமையானவர்களே, தாளந்தை நம்பி, மனிதர்களை நம்பி, அதை நம்பி, இதை நம்பி, பாட்டை நம்பி, இசைக்கருவியை நம்பி ஊழியம் செய்ய வருவது என்பது ஆபத்து. என்றால் அதே தான் நம்பி இருப்பீர்கள், அதனிலே தான் உங்கள் கவனம் இருக்கும். இல்லை 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 ஆண்டவராக இயேசுவை முழு உள்ளத்தோடு நம்பி அவருக்கு முன்பு நாம் எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களைத்தான் இன்று இந்திய சுவிசேஷ பணிக்கு தேவை, இந்திய சபை பணிக்கு தேவை, பரலோக தேவனாம் கர்த்தர் இயேசுவுக்கு தேவை. உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ அர்ப்பணிப்போமா? ஒப்பு கொடுப்போம். அன்பின் நேசரே, நாங்கள் எதையோ நம்பி உமக்கு ஊழியம் செய்வது அற்பமான காரியம். அவைகளெல்லாம் ஒழிந்து போகும், அழிந்து போகும். உண்மையுள்ள தேவனே, உமக்கு முன்பு உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களை அழைத்தீரே. உமக்கு முன்பு உண்மையும் உத்தமமாக இருக்கிறவர்களை தேடுகிறவரே,
உண்மை உள்ளவர்களிடத்தில் உமது சத்தியத்தை கொடுக்கிறவரே, உண்மை உள்ளவர்களிடத்தில் ஆத்துமாக்களை கொடுக்கிறவரே. உண்மை உள்ளவர் ஊழியக்காரன் தான் ஒரு எஜமானனுக்கு தேவை. எங்கள் எஜமானனே, உமக்கு முன்பு நாங்கள் என்றென்றும் உண்மையாக இருக்க உண்மையின் ஆவியால், சத்திய ஆவியால் எங்களை நிரப்போம். மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.